ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, வித்தியாசமான முறையில் தயிர் சாதம் தாங்க பண்ண போகிறோம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான ஆயிலை எடுத்து ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் உருட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு அதெல்லாம் நல்லா துருவி வச்சுருக்குறோம். அதெல்லாம் எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் அதுவும் நல்லா இதாகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. கிண்டி விட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா காயப்பொடி போட்டுருங்க. சேர்த்துடலாம். காயப்பொடி சேர்த்துட்டு நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க சட்டியில். அதை எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீஃப் எடுத்து தூவி விட்டிங்க அப்படின்னா அப்படி ஒரு சுவையில் டேஸ்ட்டான தயிர் சாதம் ரெடி ஆயிருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்லேயும் எல்லோரும் சாப்பிடுவாங்க விரும்பி. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.